The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. அம்பேத்கரோடைய கொள்கைகளை சேர்ந்தவன் நீ ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொன்னாங்க. அது எங்க மாவட்ட தலைவர் ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என அறிவித்து அரசியல் களத்திற்கு வந்த விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல்வேறு சிக்கல்களை சந்தித்து வருகிறது. அரசியலில் கால் பதித்த நடிகர் விஜய்க்கு பக்கபலமாக இருப்பது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். தன்னை எப்போதும் பரபரப்புடன் காட்டிக்கொள்ளும் அவரை சுற்றியே தொண்டர்கள் மொய்த்துக் கொண்டிருக்கின்றனர். அக்டோபர் மாதம் கட்சியின் முதல் மாநாட்டை நடத்திய நடிகர் விஜய் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் பரந்தூர் போராட்டம் தவிர எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் வெளியே தலை காட்டவில்லை. இந்த கட்சி தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவு வரும் நிலையில் தற்போது வரை கட்சியின் பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட பதவிகள் மட்டுமே நிரப்பப்பட்டு உள்ளன. மாவட்டம், ஒன்றியம், பேரூர், பகுதி, வட்ட கழகங்களுக்கு நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருக்க கட்சியில் உள்ள அணிகளுக்கும் நிர்வாகிகள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இது தொடர்பாக கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோரை கொண்ட குழு தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் சாதி மற்றும் பண ஆதிக்கத்துடன் இருப்பவர்களுக்கு மட்டுமே கட்சியில் பொறுப்புகள் வழங்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் தமிழக வெற்றி கழகத்தின் வாட்ஸ்அப் குழுவில் கட்சி நிர்வாகிகள் சிலர் தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். அதில் நகர செயலாளர் பதவிக்கு ரூபாய் 15 லட்சம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை விஜய் தலையீடு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றனர். அத்தோடு சமீபத்தில் வெளியான ஆடியோ ஒன்றில் பணம் இருந்தால்தான் பதவி என்றால் என்ன கர்மம்டா இது என தாவேகா நிர்வாகிகள் தங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர். மேலும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்தின் நம்பரும் இருப்பதாக கூறப்படுவது அதிர வைப்பதாகவே இருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகிகளை தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் சந்தித்துள்ளார். அந்த சந்திப்பின் போது ஆனந்த் பேசுகையில், கட்சியில் பதவிக்காக பணம் வாங்கினார்கள் என்றால் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நிர்வாகிகளை அவர் எச்சரித்தார். வாட்ஸ்அப் உரையாடல் வெளியான காரணத்தால் நிர்வாகிகளிடம் அவர் கடுகடுவென நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ள இந்த புதிய ஆடியோ விஜய் கட்சி நிர்வாகிகள் மட்டுமின்றி தொண்டர்களையும் கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. அம்பேத்கரோடைய கொள்கைகளை சேர்ந்தவன், அதனால உங்களுக்கு அதே தான் பதவி, அதே ஒன்றிய தலைவர் தான், விவசாயி ஒரு அணித்தலைவராக தான் இருன்னு சொன்னாங்க. எனக்கு நான் இத்தனை வருஷம் உழைச்சேன், நானும் 15 வயசு 16 வருஷமா இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றியத்தில் போட்டுக்கிறாங்க. அது எங்கள் மாவட்ட தலைவர் ஜாதி பார்த்து கொடுத்துட்டாரு. அவங்களோட ஜாதி கொடுத்து அவங்களோட கம்யூனிட்டிக்கு பார்த்து ஒன்றிய தலைவரும் பொறுப்புலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் நான் அது செயற்பட முடியல. நான் உங்களுக்கு இந்த வாய்ஸ் கால் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இனிமேல் நான் உங்கள் குரூப்லேருந்து நான் வெளியே வரேன், அதனால தான் வாய்ஸ் கால் போடுறேன். எனக்கு ஒரு 30-40 குரூப் இது, அதை எல்லாத்தையும் போட்டு நான் வெளியே வரேன். எனக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் நான் எல்லாம் உழைச்சவன். நான் அப்படி கிடையாது. எல்லாமே அதான் அண்ணனே சொல்லியிருக்காரு, பிறப்புக்கும் எல்லாம் சமம், பிறப்புக்கும் எல்லாமே சமம், எல்லா ஜாதியுமே நமக்கு கிடையாது நம்ம தமிழக வெற்றி கழகத்தில். அது போட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் ஜாதி பேர் தான் போட்டாங்க. அதனால் என்ன அது செய்யப்படல, என்னால் ஏற்றுக்க முடியல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.